சத்துரு உன்னை தாக்குவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம். பாயிண்ட் நம்பர் 1, சத்துருவின் ஆயுதங்கள் என்ன தெரியுமா? சோர்வு சத்துருவின் ஆயுதம். மனக்குழப்பம், உள் மனசில் மனக்குழப்பம் சத்துருவின் ஆயுதம். சந்தேக எண்ணங்கள் சத்துருவின் ஆயுதங்கள். பலவீனம் சத்துருவின் ஆயுதங்கள். உன்னால் செய்ய முடியாது நெகட்டிவ் தாட்ஸ் சத்துருவின் ஆயுதங்கள். நீ ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது எனக்கு அவங்க நோ தான் சொல்லுவாங்க, எனக்கு எஸ் சொல்லவே மாட்டாங்க. நான் எது சொன்னாலும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நான் சில காரியங்களை செய்ய முற்படும் போது எல்லாவற்றுக்கும் எனக்கு ஸ்டம்பிள் பிளாக்காக தான் இருப்பாங்க, தடை கற்களாக இருப்பாங்க. 6வது என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தடை கற்களாய் பார்ப்பது, எல்லாவற்றையும் தடையாகவே பார்ப்பது. எல்லாவற்றையும் எனக்கு இதுதான் நடக்கும், எனக்கு எப்பவுமே பார்த்துருக்கு, இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் என்று சொல்லி அந்த தாட்டுக்கு அவங்க டியூன் ஆகிட்டாங்க. எனக்கு எல்லாமே இப்படி தான் நடக்கும், எனக்கு எதுவுமே நான் நினைச்சது எதுவுமே எனக்கு நடந்ததே இல்லை. 7வது ஆயுதத்தை சொல்கிறேன் பாருங்க. சத்துருவின் ஆயுதம் என்ன தெரியுமா? நான் எது செஞ்சாலும் ஃபெயிலியர், ஃபெயிலியர் மென்டாலிட்டி, ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். என் சின்ன வயசுலேருந்து நான் பிறந்த நாள் முதல் இதுவரை நான் என் வாழ்க்கையில் தோல்வியை தவிர வேறு எதையும் பார்க்கல. ஃபெயிலியர் மென்டாலிட்டி, இதெல்லாம் சத்ருவின் ஆயுதங்கள். மகளே மகனே, நீ சத்ருவின் ஆயுதத்தினால நீ தாக்கப்பட்டிருக்கிறாயா? இன்றைக்கு அவைகள் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். மகனே, கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். சத்ருவின் ஆயுதங்கள் உன்னை சுற்றி இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மேலே கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஐசையா 54:17 தான் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதத்தை பிசாசு உனக்கு விரோதம் பயன்படுத்தினாலும் எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எந்த நாவை என்ன குற்றப்படுத்தாதபடி கர்த்தனை காக்க வல்லவர். அது மாத்திரமல்ல, நீ இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் ஆமென் கர்த்தரால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த ஆயுதமும் வாய்க்காது. சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காது. சத்தமா வாய்களை தர சொல்லுங்க, எந்த ஆயுதமும் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமென்.